இந்தியன் பீனல் கோடில் சாப்டர் 11 பார்ப்போம். ஃபால்ஸ் எவிடன்ஸ் அண்ட் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் பப்ளிக் ஜஸ்டிஸ். இதில் முதல் செக்ஷனாக சொல்லக்கூடியது செக்ஷன் 191 கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ். இதில் நீதி வழங்குவதில் யாராவது என்னதாவது குற்றம் பண்ணாங்கன்னா அதை என்ன செய்யணுங்கிறது இந்த சாப்டரில் கொண்டு வரான். கொஞ்சம் நீளமான சாப்டர், சின்ன சின்ன விஷயங்களாக ஒன்றொன்னா சொல்லி வரான். முதல்ல சொல்லக்கூடியது ஃபால்ஸ் எவிடன்ஸ், பொய்ச்சாட்சி சொல்லுதல் அப்படின்னு. பொய்ச்சாட்சி சொல்லுதில் செக்ஷன் 191 பொய்ச்சாட்சி சொல்லுதாங்க. 193 அதுக்குள்ளே தண்டனையை கொண்டு வராங்க. 192 என்னென்னா ஒரு சாட்சியங்களை உருவாக்குவதை பற்றி சொல்லுவாங்க. 191 என்னன்னு பார்க்கலாம். எ பர்சன் இஸ் செட் டு கிவ் எ ஃபால்ஸ் எவிடன்ஸ் அண்டர் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். இந்த பின்வரும் சொல்லக்கூடிய விஷயங்களில் அவர் ஒரு பொய்ச்சாட்சி சொல்லுதார். எப்படி? நம்பர் 1, லீகலி பவுண்ட் டு ஸ்டேட் ட்ரூத் ஆர் மேக் எ டெக்ளரேஷன். சட்டப்பூர்வமாக அவர் உண்மையை பேசணும் அல்லது ஒரு டெக்ளரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா பை அன் ஓத் ஆர் பை எக்ஸ்பிரஸ் ப்ரொவிஷன் ஆஃப் லா ஹீ இஸ் லீகலி பவுண்ட் டு மேக் ஏ டெக்ளரேஷன். இப்போது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் சொல்லியிருக்கு, ஒரு ஆளுக்கு ஒரு சமன் போனால் அவர் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். சாட்சி கூண்டில் ஏற வேண்டிய கட்டாயம். அங்கே சத்தியப்பிரமாணம் செய்கிறேன்னு ஒரு சத்தியம் பண்ணிவிட்டு உண்மையை சொல்லணும். லீகலி பவுண்ட் டு டேக் ஸ்டேட் த ட்ரூத் பை எ ஓத். இல்லை வேற ஒரு கேஸு, அவன் தெரியாத மொழியில் ஒரு சாட்சி சொல்லுதான். அப்போ அங்கே ஒருத்தர் டிரான்ஸ்லேஷன் வேணும், அவர் சரியான டிரான்ஸ்லேஷனை சொல்லணும். ஹீ இஸ் லீகலி பவுண்ட் டு ஸ்டேட் த ட்ரூத் பை ப்ரொவிஷன் ஆஃப் லா. சட்டம் சொல்லுது, நீ மாற்றி கொடுக்கறது ஒழுங்காக மாற்றி கொடுன்னு. இப்படி இந்த ரெண்டு விதமான விஷயங்கள்ல பை அன் ஓத் ஆர் எக்ஸ்பிரஸ் ப்ரொவிஷன் ஆஃப் லா, இது ஃபஸ்ட்டில் சொல்லுதாங்க. ரெண்டாவது, ஹி இஸ் லீகலி பவுண்ட் டு மேக் எ டெக்ளரேஷன் அப்பான் எனி சப்ஜெக்ட். இப்போ ஒரு விஷயத்தை கோர்ட்டில் இருந்து சொல்லுதாங்க, இதை பார்த்து நீ என்ன கரெக்டாக சொல்லு அப்படின்னு. கோர்ட்டுக்கு தெரியாத விஷயங்களை, உதாரணமாக ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அவங்க அதை எடுத்து கொடுக்காங்க, அவங்க ஒரு டெக்ளரேஷன் கொடுக்காங்க, இது உண்மையானது இது பொய்யானது. அந்த இடத்துல நீ பொய் சொல்லக்கூடாது. அப்போ லீகலி பவுண்டுன்னு சொல்லி 3 விதமான விஷயங்கள் வருது. ஒன்று பை ஓத்து, ரெண்டாவது பை எக்ஸ்பிரஸ் ப்ரொவிஷன் ஆஃப் லா, மூணாவது ஹீ ஹேஸ் டு மேக் எ டெக்ளரேஷன். இதில் அவர் தப்பு பண்ணார்னா அவர் பொய்ச்சாட்சியில் வரார், ஃபால்ஸ் எவிடன்ஸில் வரார். ஹீ மேக்ஸ் எனி ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் ஃபால்ஸ். அவர் தப்புன்னு தெரிஞ்சே சொல்லுதாருங்கிறத அடுத்து கொண்டு வராங்க. ஒரு பொய்யா ஒரு விஷயத்தை சட்டப்பூர்வமாக டெக்ளரேஷனோ ஓத்தோ அல்லது பை கம்பல்ஷன் செய்ய வேண்டியிருக்கு, அவர் தப்பு செய்துட்டார், தப்பாக செய்தார். மூணாவது கண்டிஷன், he believes it to be false and does not believe it to be true. ரெண்டு விஷயம், அது பொய்ன்னு அவருக்கு நம்பணும் அல்லது இது உண்மை இல்லைன்னு நம்பணும். அப்போது இவர் பொய்ன்னு நம்பலைன்னா கூட இது உண்மை இல்லைன்னு சொன்னால் அதை கோர்ட்டில் போய் சொல்லக்கூடாது, உண்மைன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லணுங்கக்கா. இந்த 3 கண்டிஷன் இருந்தால் அவர் ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்காரு. இப்படி கொடுத்துட்டு வேறையும் சில விஷயங்களை கூட இதுக்குள்ளே கொண்டு வராங்க. அட்டஸ்டிங் பண்ணுதானே, அவன் பண்ணது கூட இதில் வருது. சச் ஸ்டேட்மெண்ட் மே பி மேடு வெர்பலி ஆர் அதர்வைஸ். நீ ஃபால்ஸ் எவிடன்ஸ் வாய் வழியாகவும் வரலாம், எழுத்து வழியாகவும் வரலாம். உதாரணம் சொல்ல போனால், கோர்ட்டில் கூண்டல் நின்று சாட்சி சொல்லுதவர் ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்காரு வெர்பலி. வேற ஒருத்தர் பை டெக்ளரேஷன் கொடுக்காரு, அது பை ரெக்கார்டு எழுதி கொடுக்காரு. ரெண்டாவது எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுக்காங்கன்னா, எ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் as to the belief of the person attesting is within the meaning of this section. ஒருத்தர் அட்டஸ்ட் பண்ணவரை சாட்சி சொல்லுவதற்கு கூப்பிடுதாங்க, அதுவும் இங்கே வரணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ எவிடன்ஸ் ஆக்ட் போனீங்கன்னா டாக்குமெண்ட்டு லீகலி அட்டஸ்டட் ஆகியிருக்கணுமானா அதில் ஒரு ஆள் அதை எவிடன்ஸாக கொண்டு வரணுங்கிறத சொல்லுவாங்க. அப்படி ஒரு அட்டஸ்டிங் ஆளை நம்ம கூப்பிடுதோன்னு வைங்க. அதில் எ பர்சன் இஸ் கில்ட்டி ஆஃப் கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ் பை ஸ்டேட்டிங் தட் ஹீ பிலீவ்ஸ் எ திங் விச் டஸ் நாட் பிலீவ், ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட்டிங் ஹீ நோஸ் எ திங் விச் டஸ் நாட் நோ. தெரியாத விஷயத்தை தெரியும்னு சொல்லுதார் அல்லது நம்பாத விஷயத்தை நான் நம்புதேன்னு சொல்லுதார்.
40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு டாக்குமெண்ட் அட்டஸ்டேஷன் கூட போய் கையெழுத்து போட்டார். அவங்க டாக்குமெண்ட் எழுதுனாங்க, இவர் அட்டஸ்ட் பண்ணார். இவருக்கு ஞாபகமே இல்லை. டாக்குமெண்ட் ரைட்டர் ஆஃபீஸில் பக்கத்தில் இருப்பார், வாரம் போங்க கூப்பிடுவான், ஜாட்சிக்கு எழுத்து போட்டு தான் அட்டஸ்ட் பண்ணுதான்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஞாபகம் இல்லை. இது கோர்ட்டுக்கு போகும்போது இவர் என்ன சொல்லுதார், இவருக்கு நல்ல ஞாபகம் இல்லை, இருந்தாலும் என்ன சொல்லுதார், ஐ பிலீவ் தட் திஸ் இஸ் சிக்னேச்சர் ஆஃப் தட் பர்சன். நம்பாத விஷயத்தை தான் நம்புவதாக சொல்லுவதும், தெரியாத விஷயத்தை தெரிஞ்சதாக சொல்லுவதும் இப்படி தான் வருது அப்படின்னு வரும். அப்போ ஃபால்ஸ் எவிடன்ஸுங்கிறதுக்கு இப்போ பார்த்துட்டோம். சத்தியப்பிரமாணம் செய்து சொல்லுது, இல்லாட்ட டெக்ளரேஷனாக ஒன்று கொடுக்குது, இல்லாட்ட பை கம்பல்ஷன் ஆஃப் லா ஒரு விஷயத்தை சொல்லுது தப்பான விஷயம், அல்லது அட்டஸ்டிங் பர்சன் செய்தாலும் வருதுங்கிறத பார்த்தோம். உதாரணம்னு சொல்ல போனால், இப்போ அட்டஸ்டேஷனுக்கு ஒருத்தர் வந்து இது கையெழுத்து, இவர் கையெழுத்தா அப்படின்னு கேட்காங்க. அவர் கையெழுத்துன்னு இவர் சொல்லிட்டாரு, இவருக்கு தெரியலை, இவர் நம்பலை. இருந்தாலும் கேட்காங்க. வாரம் சொன்னால் இது எங்கள் அப்பா கையெழுத்து, பார்த்து ஆமான்னு சொல்லுன்னு கூட்டிகிட்டு வந்தான், கடையில் சாப்பாடு வாங்கி தந்தான்னு கொடுத்துட்டான்னா அது சொன்னான்னா அது தப்பு. அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட்டர் அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்காரு, இன்டர்பிரிட்டேஷன் கரெக்டுன்னு சொல்லி கொடுக்காரு, அது தப்பு. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா கோர்ட்டில் பை கம்பல்ஷன் ஆஃப் லா வாணும். டி ஜோதி வர்சஸ் கேபி கந்தசாமி 2000 உள்ள மெட்ராஸ் கேஸ். தேர் மஸ்ட் பி a compulsion of law, செக்ஷன் 191, a declaration by compulsion law. இது எதுக்காக எதை சொல்லுதாங்கன்னா, வேற ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க, கம்பல்ஷன் இல்லாமல் இவராக வாலண்டரியாக போய் இதான்ப்பா உண்மை அப்படின்னு இவர் ஒரு டெக்ளரேஷன் கொடுத்தா அந்த பனிஷ்மெண்ட்டை அங்கே கொண்டு போங்க, இது இதில் வராது அப்படின்னு. அதே மாதிரி லீகலி பவுண்ட் டு ஸ்பீக் ட்ரூத்து, அது மட்டும் இல்லை, லீகலி பவுண்டு, அவன் சட்டப்பூர்வமாக உண்மையை பேச வேண்டும் என்று கட்டாயத்தில் இருந்தார், இவர் பொய் பேசினார் அப்படின்னு நீங்கள் சொன்னாலாம் வரணும், அல்லது அவர் நம்பாத விஷயத்தை உண்மைன்னு சொன்னாருங்கிறத சொன்னாலாம் வரணுங்கிற ஜோதி வர்சஸ் கேபி கந்தசாமி கேஸில் சொல்லுவான். நாலேஜ் அண்ட் பிலீஃப் ரெண்டும் இருக்கணும். அவருக்கு பொய்ன்னு தெரியணும், இல்லாட்டா இது உண்மை இல்லைன்னு தெரியணும் அப்படின்னு. அதே நேரத்தில் முகமது இஷாக் வர்சஸ் எம்பரர், பழைய ஒரு கேஸு, முகமது இஷாக் வர்சஸ் எம்பரர். அதில் என்னென்னா, ரேஷ்லி ஆர் ஹேவிங் ஃபெயில் டு மேக் ரீசனபிள் என்கொயரி, அதை இதுக்குள்ளே கொண்டு வராதிங்க அப்படின்னு. ஃபால்ஸ் எவிடன்ஸுங்கிறது கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய கேஸுகள் சொல்லுவாங்க. அவன் சரியாக கவனிக்காமல் பதில் சொல்லிவிட்டு அவன் நல்லா விசாரிச்சிருந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி உள்ள விஷயங்களை இதில் கொண்டு வரக்கூடாதுங்கிறது முகமது இஷாக் வர்சஸ் எம்பரருங்க கேஸில் சொல்லியிருக்காங்க. கோலி வர்சஸ் KOHLI versus High Court of Punjab and Haryana. Deliberate and conscious and the conviction is reasonably probable or likely. டெலிபரேட்டாக இருக்கணும், கான்சியஸாக இருக்கணும், நம்ம இதை செய்தோம், இதனால் தப்பு விளைய போகுதுன்னு டெலிபரேட்டாக வேணும்னு செய்திருக்கணும். முக்கியமான என்னன்னா டெலிபரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இது முடிச்சுட்டு 192 ஃபேப்ரிகேட்டிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ். இப்போ 191 நம்ம பார்த்தது வாய் வழியாக அல்லது ஒரு டாக்குமெண்ட் வழியாக ஒரு தப்பான தகவலை இது உண்மைன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ 192 வரும்போது சில விஷயங்களை இவங்களே உருவாக்குதாங்க, ஒரு எவிடன்ஸை உருவாக்குதான், ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸை உருவாக்குதாங்க. அது ஃபேப்ரிகேட்டிவ் ஃபால்ஸ் எவிடன்ஸ். Offense is defined எப்படின்னா, an act is said to fabricate false evidence under the following conditions. என்னது? A person causes any circumstances to exist. சில சூழ்நிலைகள் இருப்பதாக காட்டுகிறார்கள். உதாரணம், 2 ஸ்கூல் பையன் பக்கத்தில் உட்காந்துருக்கான். 3வது பையன் ஒரு புத்தகத்தை எடுத்து அடுத்தவன் பேக்குக்குள்ளே வச்சுட்டான். இப்போ இவன் ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கான். என்ன? அடுத்த பையன் வரவும் அவன் புத்தகத்தை காணும்னு தேடுவான். தேடுனது எல்லாரும் பேக்கையும் திறந்து பார்க்க போகிறாங்க. இவன் என்ன செஞ்சுருக்கான், இவன் புத்தகத்தை எடுத்து இன்னொரு பையன் எடுத்து, அப்போ அந்த பையனை திருடுன்னு ஆக்கிறதுக்காக இவன் மற்றொரு பையனோட புக்கில் எடுத்து கையில் கொடுத்துட்டான். ஒரு கோல்டு காயின் இருக்குது, இல்லை வாட்ச் இருக்குது, அதை எடுத்து இன்னொருத்தன் பாக்கெட்டில் நம்ம போட்டால் என்ன ஆகும், அவன் திருடன் ஆகுதான். இதைத்தான் முதல்ல சொல்லுவாங்க, எ பர்சன் காசஸ் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் டு எக்ஸிஸ்ட்.
சில சூழ்நிலைகள் உள்ளது போல நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்றால் ஃபால்ஸ் ஃபேப்ரிகேட்டிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ், தவறான சாட்சியத்தை உருவாக்குகிறீர்கள். ரெண்டாவது, a person makes a false entry in any book, record or electronic record. ஒரு ரெக்கார்டை உருவாக்குறோம். சாதாரணமாக சொல்ல போனால் ஒருத்தன் ஃப்ராடு உண்டாக்க என்ன செய்தான், கள்ளக்கணக்கு எழுதுதான், அது எவிடன்ஸ், ஃபால்ஸ் எவிடன்ஸ். 1000 ரூபாய்க்கு சரக்கு வாங்குதான் கம்பெனி மேனேஜரு, அது 5000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கினா தான் ஒரு வவுச்சர் உண்டாக்கிட்டான், அதை புஸ்தகத்தில் எழுதுதாங்க. அவன் செய்தது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு பை எம்ப்ளாயி. அந்த குற்றத்துக்காக இங்கே அடிஷ்னல் சார்ஜு கிரியேட்டிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ். ஃபால்ஸ் எவிடன்ஸ் அவர் உண்டாக்குறார். எப்படி? பை என்ட்ரி இன் த எனி புக் ஆர் ரெக்கார்ட் ஆர் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட். அல்லது he makes any document or electronic record containing a false statement. இன்னொரு டாக்குமெண்ட்டை உண்டாக்குறாங்க, ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது இருந்ததுன்னா கிரியேட்டிங் ஃபால்ஸ் ரெக்கார்ட். இன்டென்ஷனலாக ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் வர மாதிரியோ, ஒரு புக்கில் என்ட்ரியோ, இல்லை ஒரு புக்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டே அதில் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்க மாதிரி. அடுத்த கண்டிஷன், his intention is that such circumstances false entry statement may appear as evidence in judicial proceedings or in a proceeding taken by law before a public servant or before an arbitrator. இவன் சும்மா எழுதி பக்கத்தில் வச்சுட்டான்னா ஒன்றும் இல்லை. ஜுடிஷியல் ப்ரொசீடிங்கோ டேக்கன் பிஃபோர் எனி லா, பப்ளிக் சர்வெண்ட்டோ ஆர் ஆர்பிட்ரேட்டரோ. நான் இப்போ ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு பையன் இன்னொரு பையனோட புத்தகத்தை எடுத்து வேறொரு பையனோட பேகுக்குள்ளே வச்சுட்டான்னா அவனை திருடன் ஆக்குறதுக்கு ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் கிரியேட் பண்ணிட்டான். அவன் இதுக்குள்ளே வரமாட்டான். ஏன்? இந்த 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. his intention is that such circumstances false entry or false statement may appear in evidence in a judicial proceedings லீகலாக யூஸ் பண்ணணும். அல்லது டேக்கன் பை லா பிஃபோர் எ பப்ளிக் சர்வெண்ட். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் ஒரு என்கொயரி நடக்கு, இது பொது இடமா இல்லையா, இது வழிப்பாதையில் தகராறு இருக்குது, அதனால் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் போயிருக்கு, இல்லை பொசஷனை பற்றி ஒரு ப்ரொசீடிங்ஸ் நடக்கு, அல்லது இது ஒரு பப்ளிக் நியூசன்ஸ்னு எக்ஸிக்யூட்டிவ் முன்னால் நடக்கு, அங்கே உபயோகிக்கிறதுக்காக இப்படி ஒரு டாக்குமெண்ட் உபயோகிச்சா, அல்லது ஆர்பிட்ரேட்டருக்கு முன்னால். இப்படி 3 விதமான இடங்களில் உபயோகிக்கிறதுக்காக இவர் ஃபால்ஸ் டாக்குமெண்ட்டை உண்டாக்குனார். இதனுடைய இன்டென்ஷன் என்ன? ஒன்று யூசேஜ், அடுத்தது அல்டிமேட்டாக என்ன ரிசல்ட்டை எதிர்பார்க்காரு. his intention is that such circumstances false entry or false statement may cause any person to form an opinion upon the evidence, to entertain an erroneous opinion touching any point of material to the result. இந்த டாக்குமெண்ட் காரணமாக அவர் ஒரு தவறான முடிவுக்கு வருவார். இவன் கையில் பொசஷனே இல்லை, இவன் கையில் பொசஷன் இருந்த மாதிரியும் இவன் டேக்ஸ் கட்டின மாதிரியும் ஒரு டேக்ஸ் ரிசீட்டை உண்டாக்கிட்டான். இதை கொண்டு போய் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டில் கைட்டு இருந்தால் இவன் கையில் தான் இருக்குது பொசஷன் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுப்பார். அப்போ இது கொடுத்ததுனால என்ன ஆகுது? அவர் ஒரு எரானியஸ் ஒப்ளிகேஷனை வந்துட்டார். நம்ம இப்போ ஃபேப்ரிகேட்டிங் எவிடன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். எப்படின்னு சொன்னால், ஒன்று சர்க்கம்ஸ்டான்சஸ் உண்டாக்கணும், புக்கில் என்ட்ரி கொடுக்கணும், அல்லது டாக்குமெண்ட்டை உண்டாக்கணும். அதனுடைய பர்பஸ் ஜுடிஷியலோ எக்ஸிக்யூட்டிவ் அல்லது அதர் திங்ஸ் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் முன்னாலேயோ ஒரு ஆர்பிட்ரேட்டர் முன்னாலேயோ உபயோகிக்கணும். அது காரணம் அவர் ஒரு தப்பான முடிவுக்கு வருது இருக்கணும். இங்கேயும் டெலிபரேட் அண்ட் கான்சியஸாக வேணும்னே செய்திருக்கணும். டெலிபரேட் ஃபால்சூட் ஆன் த மேட்டர், இதை தான் நிறைய கேஸுகளில் சொல்லுவாங்க. டாக்டர் எஸ் டட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இதில் என்னென்னா, ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டாக விசாரிக்காங்க.
அவர் டிப்ளமோ இன் கிரிமினாலஜி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து காட்டினார். ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காரு. அது காரணம் அந்த அக்யூஸ்டை அக்யூட் பண்ணி விட்டுட்டாங்க. பின்னால் தான் தெரியுது இந்த ஆள் படிக்கவே இல்லை, கிரிமினாலஜி படிக்கவே இல்லை. இவர் எக்ஸ்பர்ட் மாதிரி போய் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அங்கே கொடுக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டு காரணம் அவன் விடுதலை ஆகி போனான். அப்போ இவர் என்ன செய்தாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் 192 செக்ஷனில் இவர் தப்பு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, 196 யூஸிங் எவிடன்ஸ் நோன் டு பி ஃபால்ஸ் பின்னால் வருது. ஏன்னா இவர் எவிடன்ஸ் வச்சுருக்கிறது ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட், அதே ஃபால்ஸ் சர்டிஃபிகேட்டு. ஃபால்ஸு டிப்ளமோ சர்டிஃபிகேட் வச்சுட்டு நான் ஒரு எக்ஸ்பர்ட்டு கிரிமினாலஜி படிச்சிருக்கேன் அப்படின்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காரு. அது காரணம் ஒருத்தர் வெளியே போனார். இவரை 192 196 சுப்ரீம் கோர்ட்டில் பனிஷ் பண்ணாங்க. இதுதான் 2 பேசிக். இதை வச்சு தான் பின்னால் வருது. இதில் பனிஷ்மெண்ட் என்னன்னு வந்துட்டு அப்போ நம்ம 2 பார்க்கறதும் 2 டெஃபனிஷன் தான். ஒன்று ஃபால்ஸு ஸ்டேட்மெண்ட்டு பொய் சாட்சி சொல்லுதான், 2வது பொய் சாட்சிக்காக சில டாக்குமெண்ட்டுகளை உண்டாக்குது, ஃபேப்ரிகேட்டிங் எவிடன்ஸ். இனி 193 பனிஷ்மெண்ட்டை சொல்லுவோம். 193 பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபால்ஸ் எவிடன்ஸ். ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸில் எ பர்சன் இன்டென்ஷனலி கிவ்ஸ் ஃபால்ஸ் எவிடன்ஸ் ஆர் ஃபேப்ரிகேட்ஸ் ஃபால்ஸ் எவிடன்ஸ். ரெண்டுமே ஒரே விஷயமாக கொண்டு வந்தால் ரெண்டுமே தப்பு தானே. வாய் வழியாக சொன்னால் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தா இது இதை ஒன்று உருவாக்குனா இதுக்கு தண்டனை 7 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்கணும், ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸில் கோர்ட்டில் கொடுக்கறதுக்காக. இன் எனி அதர் கேஸ் 3 years. இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு தாசில்தார் என்கொயரி நடத்தினார், டிப்டி கலெக்டர் என்கொயரி நடத்தார், அங்கே கொண்டு தப்பான பேப்பரை கொடுத்தீங்கன்னா அங்கே 3 வருஷம் தண்டனை. கோர்ட் மார்ஷியல் இஸ் ஏ ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் டைரக்டட் பை லா ப்ரிலிமினரி டு எ ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இஸ் ஆல்சோ ஏ ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். கோர்ட்டு விசாரணைக்கு முன்னால் டைரக்டட் பை கோர்ட்டில் சொல்லி நீ ஒரு விசாரணை நடத்து அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் அதையும் இதுக்குள்ளே வரும் அப்படின்னு. உதாரணம், அந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீ லோக்கலாக போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு ஒரு அட்வொகேட்டை அனுப்பி வைக்காங்க. இது என்கொயரி டைரக்டட் பை கோர்ட்டு. இதுவும் கூட இந்த ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸில் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய கேஸுகளில் சொல்லியிருக்கிறது எல்லாமே இன்டென்ஷன் வேணும். செக்ஷன் 191 and 92 ரெண்டுமே மென்ஸ்ரியா இஸ் அன் எசென்ஷியல் எலமெண்ட்டு. குற்றம் செய்யணும் அப்படிங்க மனசில் என்ன வேணும் அது இருந்தால் தான் இதில் வரணும். கேடிஎம்எஸ் முகமட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1992 கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் 2 டிஃபரன்ட் ஸ்டேஜஸ் கொடுத்ததுனால நீ கொண்டு போய் அவன் பை சாட்சி சொன்னாங்கன்னு இந்த தண்டனைக்குள்ளே கொண்டு வர முடியாது. போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பான். 2வது இவங்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வீட்டுக்கு வந்த உடனே அக்யூஸ்டு என்ன செய்வான், கத்தியை காட்டி நாளைக்கு கோர்ட்டில் இந்த மாதிரி சார்ஜ் ஒன்றுன்னா வீட்டில் ஒருத்தர் இருக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு வந்துடும். சார்ஜுக்குள்ளே ஏறினதும் வேறு மாதிரியாக சொல்லுவாங்க. இப்படி மாற்றி சொன்னதுனால கோர்ட்டில் ஏறி சொன்னது பொய் சாட்சின்னு கொண்டு வர முடியாது அப்படின்னு. கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் அட் 2 டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் இன் ஏ ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கிறதுனால அது தப்புன்னு சொல்ல முடியாது. இன்டென்ஷனலி கிவன் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எனி ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் இன்டென்ஷனாக அது செய்திருக்கணும் அப்படிங்கிறது. அந்த கேஸில் தான் சொல்லுவாங்க, பெர்ஜுரி ஷுட் நாட் பி டேக்கன் அஸ் எ லைட். அது ரொம்ப நீதி வழங்குவதில் ரொம்ப பாதகம் ஏற்பட்டுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இது தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். இனி செக்ஷன் 194 என்ன ஹெட்டிங்னா, கிவிங் ஆர் ஃபேப்ரிகேட்டிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ் வித் இன்டென்ட் டு ப்ரொக்யூர் கன்விக்ஷன் ஆஃப் கேபிட்டல் அஃபென்ஸ். வேற ஒருவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி எவிடன்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன தண்டனை? எ பர்சன் கிவ்ஸ் ஃபேப்ரிகேட்ஸ் ஃபால்ஸ் எவிடன்ஸ், அவனோட இன்டென்ஷன் ஆர்
likely to cause, intends thereby to cause or knowing it likely to cause a person convicted on offense which is punishable for the time being by death penalty. மரண தண்டனையை விளைவிக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸு, அதில் அந்த அஃபென்ஸு நடந்திருக்கு, அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக சாட்சியங்களை உருவாக்கினால் அல்லது பொய்ச்சாட்சி சொன்னால் என்ன தண்டனைங்கிற இந்த செக்ஷன் சொல்லுது 10 வருஷம். இது 10 வருஷம் நீங்கள் சாட்சி பொய்ச்சாட்சி சொன்னீங்கன்னா, நீங்கள் பொய்ச்சாட்சி சொல்லி அந்த தண்டனை ஆயிட்டான்னு வை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு. இவர் பொய்ச்சாட்சி சொன்னார், அவர் இறந்து போயிட்டார். அதுக்கு பிறகு தான் தெரியுது இவர் பொய்ச்சாட்சி சொன்னது காரணம் அவருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்தாங்க, தூக்கு தண்டனை நிறைவேற்றி அவர் இறந்துட்டார்னு. அப்படியா இருந்தால் என்ன கண்டிஷன்னா, he shall be punished either with death or penalty for 10 years. அப்போ இவருக்குமே டெத் பெனால்ட்டி கொடுத்துருங்க அப்படிங்கிறது இந்த செக்ஷன் 194. அடுத்தது 195ல் கிவிங் ஃபேப்ரிகேட்டிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ் வித் இன்டென்ட் டு ப்ரொக்யூர் கன்விக்ஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட். அதே இது அதை விட கொஞ்சம் லெவல் குறைறேன். அப்போ இதுக்கு 7 வருஷம் தண்டனை கொடுத்துருவாங்க. இவனோட இன்டென்ஷன் என்ன, ஒரு அஃபென்ஸ் அவர் செய்த மாதிரி காட்டணும், அவருக்கு மரண தண்டனை இல்லை ஆனால் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃபு அல்லது 7 வருஷத்துக்கு மேலே தண்டனை அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கிடைக்கும் அப்படின்னா அவருக்கு தண்டனைன்னு சொல்லுவாங்க. அது என்ன தண்டனைன்னா, he shall be punished as a person convicted of the offense would be liable to be punished. நீங்கள் எந்த குற்றம் அவர் மேல் சாட்டினீர்களோ அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு என்ன தண்டனை வருமோ அந்த தண்டனை உங்களுக்கு அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் கொள்ளையடித்தார் அப்படின்னு சாட்சியங்கள்லாம் கொண்டு போய் கொடுக்காங்க. அவன் கொள்ளையடித்தான்னு சாட்சியம் கொடுத்தாச்சுன்னா அவனுக்கு கிடைச்சா என்ன 10 வருஷம் தண்டனை கிடைக்கும். அப்போது கொள்ளையடித்தார்னு ஒரு தவறான சாட்சியங்களை உண்டாக்கி கொடுத்தீங்கன்னா அதே தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத. த்ரெட்டனிங் எனி பர்சன் டு கிவ் ஃபால்ஸ் எவிடன்ஸ் 195A. நான் ஏற்கனவே சொன்னேன், அவன் சொன்னான் வீட்டில் போய் பயங்காட்டினா, இவன் வந்து பொய்ச்சாட்சி சொன்னான். அப்படி பொய்ச்சாட்சி சொல்வதற்காக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது உண்மையை சொல்லிட்டாங்க. அக்யூஸ்டு முந்தின நாள் வந்து வீட்டுக்கு வந்து மிரட்டுவார், நாளைக்கு வந்தால் நீ இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத. அந்த மாதிரி பொசிஷனில் என்ன, எ பர்சன் த்ரெட்டன்ஸ் அனதர் வித் எ இன்ஜுரி டு ஹிஸ் பர்சன், உன் உடம்புல காயம் ஏற்படுத்துவேன், அல்லது ரெப்புடேஷன், அல்லது உன்னை பற்றி ஊரெல்லாம் நான் இப்படி சொல்லிடுவேன், உன் பேர் கெட்டு போகும், நீ அங்கே ஒரு கல்யாணம் முடித்து அங்கே ஒரு பெண்ணோட இருக்கன்னு ஊரெல்லாம் சொல்லுவேன், அல்லது உன்னுடைய ப்ராப்பர்ட்டி நான் உன் மரத்தை பூரா நான் வெட்டிடுவேன், ஆர் டு த பர்சன் ஆர் ரெப்புடேஷன் ஆஃப் எனி ஒன் டு ஹூம் தட் பர்சன் இஸ் இன்ட்ரெஸ்டட். உன் பிள்ளைக்கு காயம் ஏற்படுத்துவேன், இல்லாட்டா உன் மகளை பற்றி ஊரெல்லாம் இப்படி பேசிடுவேன், இந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்கன்னா இந்த தண்டனை வரும். இதெல்லாம் எதுக்காக செய்தான்னு சொல்லுதான், டு கிவ் எ ஃபால்ஸ் எவிடன்ஸ். நீ நாளை வந்து கோர்ட்டில் பொய்ச்சாட்சி சொல்லாவிட்டால் காயப்படுத்துவேன், ப்ராப்பர்ட்டிக்கு இல்லாட்ட உன் பேருக்கு இல்லை உன் குடும்பத்தில் உள்ளவங்க பேருக்கு பங்க விளைவிக்க மாதிரி நான் நடந்துக்கிடுவேன் அப்படின்னு பயங்காட்டினீங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட்டு, 7 வருஷம் சிறை தண்டனை. இது எப்படி, இதுக்கு கீழே இன்னொன்று அடுத்த தண்டனை கொடுக்காங்க, கன்விக்டட் அண்ட் சென்டென்ஸ். If innocent person is convicted or sentenced in consequence of such false evidence with death or imprisonment for more than 5 years, same punishment and sentence in the same manner and to the same extent. இப்போ நான் சொன்னது, ஒரு அக்யூஸ்ட் வந்து சொல்லிட்டு போகிறான், நாளைக்கு நான் அவனை அடித்தான்னு சொல்லாதான்னு சொல்லுவான். இதை ஒன்று ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஒருத்தன் ஒரு தப்புமே பண்ணலை, ஒருத்தன் வீட்டில் போய் பயங்காட்டி நாளைக்கு நீ அவனை அடித்தான், காயப்படுத்தினது அவன் தான்னு பொய்ச்சாட்சி சொல்லணும் அப்படின்னு ஒரு இன்னோசன்ட் பர்சனுக்கு அகைன்ஸ்டாக ஒரு பொய்ச்சாட்சி சொல்ல வச்சு அந்த இன்னோசன்ட் பர்சனுக்கு தண்டனையும் கிடச்சி
அவன் ஜெயிலுக்கும் போயிட்டான்னா அதுக்கு பிறகு இவன் பொய்ச்சாட்சி இப்படி வந்ததுன்னு வெளியே தெரிஞ்சு வந்தது. எ பர்சன் இஸ் கன்விக்டட் அண்ட் சென்டென்ஸ் இன்னோசன்ட் பர்சன். காரணம் பொய்ச்சாட்சி சொன்னது. பொய்ச்சாட்சி ஏன் சொன்னாங்க? இவன் மிரட்டுனதுனால சொன்னாங்க. இப்போது அந்த மிரட்டுனவனுக்கு தண்டனை அப்படிங்கிறத இதில் சொல்லுவாங்க. அது என்ன தண்டனை? சேம் பனிஷ்மெண்ட்டு அண்டு சேம் சென்டென்ஸு. அந்த இன்னோசன்ட் பர்சன் என்ன தண்டனை அனுபவிக்கானோ, என்ன தண்டனை கொடுத்தாங்களோ அவனுக்கு அது. திருட்டு குற்றம் சாட்டி ஒருத்தனை உள்ளே வச்சிங்கன்னா திருட்டுக்கு எந்த தண்டனையும் அது. கொள்ளையடித்தான்னு குற்றம் சாட்டி வச்சிங்கன்னா கொள்ளையடித்தவனுக்கு என்ன தண்டனையும் அது அங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லுவாங்க. அப்போது இதில் சொல்லுது என்ன தண்டனை என்னங்கிறத சொல்லுவாங்க. ஒருத்தனை பயங்காட்டி பொய்ச்சாட்சி சொல்ல வைக்கிது. ரெண்டாவது பனிஷ்மெண்ட்டை பற்றி சொல்லும்போது பயங்காட்டி ஒருத்தனை பொய்ச்சாட்சி சொல்ல வச்சு ஒரு இன்னோசன்ட் பர்சன் ஒன்றும் தெரியாதவனை ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி அதன் காரணம் அவன் தண்டிக்கப்பட்டான் என்றால் அப்படி அவனுக்கு என்ன தண்டனையோ அது உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க 195(7). இனி யூஸிங் எவிடன்ஸ் நோன் டு பி ஃபால்ஸ். நல்லா தெரியுது இது தப்பு தான்னு இருந்தாலும் யூஸ் பண்ணோம். எ பர்சன் நோஸ் அண்ட் எவிடன்ஸ் டு பி ஃபால்ஸ் ஆர் ஃபேப்ரிகேட்டட். பார்த்த உடனே தெரியுது இது தப்பாக இருக்குன்னு. 1955 ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து தராங்க. அது நேற்று ஸ்டாம்ப் பேப்பரில் வாங்கி எழுதின மாதிரி இருக்குது. பார்த்தாலே தெரியுது known to be false or fabricated. இந்த டாக்குமெண்ட்டும் உண்மை இல்லை அப்படின்னு தெரியுது. இந்த சாட்சியம் உண்மை இல்லை அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் he corruptly uses or attempts to use such evidences true or genuine. அதை உண்மை அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டார். உதாரணம் சொல்லுதான், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி, ஒரு டெப்டி கலெக்டர் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொசஷனை பற்றி கொடுக்கணும். இவங்க ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்காங்க. அந்த பேப்பரை பார்த்தா தெரியுது அப்படின்னு சொன்னால் அதையும் வச்சு அவர் வேணும்னே அதை அக்செப்ட் பண்ணி அவனுக்கு சார்பாக உத்தரவு போட்டார்னா என்ன ஆவார்? இந்த கண்டிஷனுக்குள்ளே வரார். He knows the evidence to be false or fabricated. He corruptly uses or attempts to use that. அப்படின்னா he shall be punishable in the same manner as if he gave fabricated or false evidence. அப்போ அவருக்கு என்ன தண்டனைன்னா, அந்த பொய்ச்சாட்சி சொன்னானுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்களோ, அல்லது அந்த பொய் டாக்குமெண்டெல்லாம் உருவாக்குறாங்க, பொய் சாட்சியங்களை உருவாக்குனவனுக்கு என்ன தண்டனையோ அப்படின்னு. இப்போ 193 196 பார்த்தீங்கன்னா 193 பொய்ச்சாட்சி செய்தவங்களுக்கு இது பொய்ச்சாட்சியை உபயோகிக்கவங்களுக்கு வருது. ரெண்டுக்கும் உள்ளது. இதில் கரப்டிவ்லி யூசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ராடுலண்ட்லேயே ஐபிசியில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, டிஸானஸ்ட்லேயே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கரப்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரப்டிவ்லின்னா என்னென்னு டிஃபைன் பண்ணலை. இது சுப்ரீம் கோர்ட்டு டாக்டர் எஸ் டட் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 1966 DUTT வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். கரப்ட் டஸ் நாட் நெசசரிலி இன்க்ளூட் எலமெண்ட் ஆஃப் பிரைப் டேக்கிங். கரப்டுன்னா சொன்னால் ஊழல் அங்கே மாதிரி சொல்லி நீ பணம் வாங்கணும்னு இல்லை. இட் இஸ் யூஸ்ட் இன் எ லார்ஜர் சென்ஸ் as denoting a conduct which is morally unsound or debased. நியாயமாக நடந்துக்கிடலான்னு தெரியுத அளவுக்கு நடந்துக்கிட்டு அதை கரப்டிவ்லி. இட் ஈவன் இன்க்ளூட்ஸ் கான்டக்ட் விச் இஸ் நெய்தர் ஃப்ராடுலன்ட் நார் டிஸானஸ்ட். ஃப்ராடாக இல்லை, டிஸானஸ்டாக இல்லை. இட் இஸ் அதர்வைஸ் பிளேம்வொர்த்தி ஆர் இம்ப்ராப்பர். அந்த தாசில்தார் பணம் வாங்கி தான் அதை செய்யணும்னு இல்லை. அந்த டிப்டி கலெக்டர் விசாரிக்கவர் பணம் வாங்கி தான் செய்யணும்னு இல்லை. நியாயமாக நடக்கலாம், அது ஒன்று போதும். அதுதான் கரப்ஷன் அப்படின்னு இதில் சொல்லலாம். மாரலி அன்சவுண்ட், ஃப்ராடாக இருக்கணும், டிஸானஸ்டி இல்லை, பிளேம் ஒர்த்தி ஆர் இம்ப்ராப்பர், நியாயமாக நடக்கலை அப்படின்னு இருந்தால் போதும். அதுதான் இந்த கரப்டிவ் வார்த்தைக்கு மீனிங் அப்படின்னு அந்த கேஸில் சொல்லுவோம். Issuing or signing a false certificate. A person issues or signs any certificate required by law to be given or signed or relating to any fact which such certificate is law admissible in evidence. சட்டப்பூர்வமாக இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிகின்ற ஒரு சான்றிதழை ஒருத்தர் கையெழுத்து போடுவார். Issues or signs.
கொடுக்க. உதாரணத்துக்கு எம்பி எலெக்ஷன், இதுதான் வயசு, இதுக்கு கீழே இருந்தால் நிற்க முடியாது, மினிமம் இருக்குது. இவருக்கு ஒரு 5 மாதம் குறையா இருக்குது. என்ன செய்தார், போய் சர்ச்சில் போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டார். இது வலம்புரி ஜான் கேஸில் நடந்த விஷயம். டேட் ஆஃப் பர்த்துக்காக அவர் போய் சர்ச்சு ஃபாதர்கிட்ட இத்தனாம் தேதி பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்தாங்க. பேப்டிசம் கொடுத்தோன்னு பேப்டிசம் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து போனாங்க. அது ஒரு கேஸ் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டு தப்புன்னு தெரியுது, issues any certificate, he knows or believes that certificate is false in any material point. முக்கியமான விஷயங்களில் அது தப்பு அப்படின்னு தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டே அவர் இஷ்யூ பண்ணுதார். அதாவது ஒரு சாட்சியமாக எடுக்கக்கூடிய விஷயத்தை அவர் இஷ்யூ பண்ணுதாருன்னா அது ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்படி. அப்போ இதுக்கு என்ன தண்டனை? as if he gave a false evidence. அவர் பொய்ச்சாட்சி சொன்னால் என்ன, அதுக்கு உள்ள தண்டனையை இங்கே கொடுங்க. பொய்ச்சாட்சி சொல்வதற்கு வேறு லெவலில் வச்சுருக்காங்க. சாதாரணமாக பொய்ச்சாட்சின்னா எவ்வளவு, ஒரு டெத் சென்டென்ஸுக்குன்னா எவ்வளவுன்னு பார்த்தோம். அப்போ இவருக்கு என்ன தண்டனைன்னா, அதில் போய் பொய்ச்சாட்சிக்கு என்ன தண்டனை, இவர் இது காரணம் என்ன அஃபென்ஸ் நடந்ததா, அவனை தண்டிச்சாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு சொல்லணுங்கிறத சொல்லுவாங்க. இப்போது மங்டூ ராம் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்படிங்கிறதுல MANGTU ராம் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 2003 கேஸில் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அது ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கணும், ரிக்வயர்ட் பை லா டு பி சைன்டு, அவன் கையெழுத்து போட்டிருக்கணும், அல்லது ரிக்வயர்ட் பை லா டு ஸ்டேட் சச் ஃபேக்ட் அட்மிசபிள் இன் எவிடன்ஸாக கோர்ட்டில் எடுக்கக்கூடியதாக இருக்கணும். சர்டிஃபிகேட்டு ஃபால்ஸு, மெட்டீரியல் எவிடன்ஸில் ஃபால்ஸு, அவர் சைன் பண்ணியிருக்காரு, ஹீ நோஸ் ஆர் பிலீவ்ஸ் தட் சர்டிஃபிகேட் இஸ் ஃபால்ஸ், அது தெரிஞ்சே கொடுத்துருக்காரு. அப்படின்னா என்ன தண்டனை அப்படிங்கிறத 197. ஃபால்ஸ் சர்டிஃபிகேட்டு கொடுத்தா என்ன தண்டனையோ அதே தண்டனையை இங்கே கொடுங்க.